ஸ்ப்ரிங்குக்கு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிளா பிரியாணி வச்சுக்குவோம். ஸ்ப்ரிங் பூட்டுக்கு வந்து மேகி வச்சுக்குவோம். பிரியாணி பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ரா இன்கிரீடியன்ஸ் எல்லாமே தேவை. ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஒன்று ஒன்றா பண்ணி தான் ஃபைனலாக அந்த பிரியாணி ரெடி ஆகும். ரொம்ப டைம் எடுக்கும். ஆனால் ஸ்ப்ரிங் பூட்ல நம்ம மேகி பார்க்குறோம்ல, மேகின்றது நம்ம கையில் ஆல்ரெடி ரெடிமேடாக ஒரு கிட்டா இருக்கும். அதை என்ன பண்ணுவோம், 2 மினிட்ஸ்லேருந்து 5 மினிட்ஸ்க்குள்ள அதை ஈஸியாக ரெடி பண்ணி குக் பண்ணிடலாம். ஸோ இப்போ டெக்னிக்கலாக வந்து பார்த்தோம்னா ஸ்ப்ரிங் வந்து லாட்ஸ் ஆஃப் செட்டப் தேவை, லாட்ஸ் ஆஃப் கான்ஃபிகரேஷன் தேவைப்படும். ஆனால் ஸ்ப்ரிங் பூட் அப்படி கிடையாது. ரொம்ப ஃபாஸ்டர் அண்ட் ஈஸியர் டு கெட் ஸ்டார்டட். கமெண்ட்ல சொல்லுங்க பிரியாணியா இல்லை மேகியான்னு சொல்லிட்டு. இப்போ வாட் தே ஆர், இது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸ்ப்ரிங் வந்து பவர்ஃபுல் ஜாவா ஃப்ரேம் ஒர்க் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணுறதுக்கு. இது நிறைய டூல்ஸ் லைப்ரரிஸ் கொடுக்கும். எதுக்குன்னா இந்த டிபெண்டன்சி இன்ஜெக்ஷன், இந்த வெப் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு, செக்யூரிட்டிக்கு எல்லாமே. ஆனால் ஸ்ப்ரிங் பூட்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரிங்கோட எக்ஸ்டென்ஷன் தான் வந்து இந்த ஸ்ப்ரிங் பூட். ஸோ ரொம்ப சிம்பிளிஃபைஸாக இருக்கும். ஒரு அப்ளிகேஷனை வந்து கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இந்த லாட்ஸ் ஆஃப் மேனுவல் கான்ஃபிகரேஷனை வந்து ரிமூவ் பண்ணிடும். இப்போ கான்ஃபிகரேஷன் பார்த்தோம்னா நிறைய மேனுவல் செட்டப் வந்து தேவைப்படுது. எதுக்கு? கான்ஃபிகர் பீன்ஸாக இருக்கட்டும், இல்லை டிபெண்டன்சிஸாக இருக்கட்டும், இல்லை எக்ஸ்எம்எல் ஃபைல்ஸ் அனோட்டேஷனாக இருக்கும். ஆனால் ஸ்ப்ரிங் பூட்ல அப்படி கிடையாது. இட் ப்ரொவைட்ஸ் ஆட்டோ கான்ஃபிகரேஷன். ஸோ மோர் செட்டிங்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே பண்ணி கொடுத்துரும். நம்ம ஜஸ்ட் ஒரு மினிமல் கோடோட ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான். ஸ்டார்டிங் ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ப்ரிங் டேக்ஸ் மோர் எஃபர்ட் டு செட் அப் அ நியூ ப்ராஜெக்ட் வித் கான்ஃபிகரேஷன். ரொம்ப எஃபர்ட் போட வேண்டியது இருக்கும் ஒரு நியூ ப்ராஜெக்டை வந்து கிரியேட் பண்ணி அந்த கான்ஃபிகரேஷனை செட்டப் பண்ணுறதுக்கு. ஆனால் ஸ்ப்ரிங் பூட் அப்படி கிடையாது. இது பை டிஃபால்ட்டாகவே பில்ட்-இன் டெம்ப்ளேட்ஸோட வரும். லைக் ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. குயிக்காக கிரியேட் பண்ணி ப்ராஜெக்டை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பில்ட்-இன் சர்வர்னு வரும்போது ஸ்ப்ரிங்கு கிட்ட டிஃபால்ட்டாக சர்வர் இருக்காது. நம்ம ஒவ்வொரு தடவையும் ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணுறோன்னா நம்ம புதுசாக வந்து ஒரு கான்ஃபிகர் பண்ணி டெப்ளாய் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் இப்போ டாம் கேட் இருக்கு அந்த மாதிரி. ஆனால் ஸ்ப்ரிங் பூட்ல அப்படி கிடையாது. எம்பெடட் சர்வர் வந்து பை டிஃபால்ட்டாகவே அதில் டெப்ளாய் ஆகி தான் வரும். நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து அப்ளிகேஷனாக ரன் பண்ணிடலாம். ஃபைல் சைஸ் எடுத்துக்கிட்டோம்னா இனிஷியலாக ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட்ஸ் லைட் வெயிட்டாக இருக்கும். சின்ஸ் ஏன்னா நோ எக்ஸ்ட்ரா லைப்ரரிஸ் ஆர் பண்டில்டு. போக போக அது ஃபைல் சைஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் ஸ்ப்ரிங் பூட் அப்படி இல்லை. வரும்போதே சில பை டிஃபால்ட்டாக டிபெண்டன்சிஸோட வரும் இனிஷியல் ப்ராஜெக்ட். ஸோ கொஞ்சம் லார்ஜராக இருக்கும். இதோட யூஸ் கேஸ் பார்த்தோம்னா இது பெஸ்ட் ஃபார் டெவலப்பர்ஸ். யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் வந்து ஃபுல்லாக கஸ்டமைஸ் பண்ணி நான் கண்ட்ரோல் பண்ண போகிறேன், கான்ஃபிகரேஷன்ஸை வந்து நானே கண்ட்ரோல் பண்ணி எல்லாத்தையுமே ரைட் பண்ணிக்கிறேன், இந்த ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் வந்து யூஸ் ஆகும். ஸ்ப்ரிங் பூட் அப்படி கிடையாது. ரொம்ப குயிக்காக ஃபாஸ்டராக ஈஸியராக வந்து ஒரு அப்ளிகேஷனை வந்து டெவலப் பண்ணணும் வித் லெஸ் கான்ஃபிகரேஷன்னா ஸ்ப்ரிங் பூட் போகலாம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்த மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் தேங்க்யூ.